ஹலோ நண்பா, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், டிப்ளமா இன் நர்சிங் கோர்சஸ் ஃபார் உமன், ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரிக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 17/6/2025 மதியம் 12 மணிலேருந்து லாஸ்ட் டேட் 7/7/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 17/6/2025 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 17/6/2025 மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆன்லைனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/7/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெரிட் லிஸ்ட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, டேட் பின்னாடி டேட் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் என்றைக்குனாக்க நீங்கள் என்றைக்கு அலாட்மெண்ட்க்கு ஆர்டர் வாங்குறீங்களோ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு அந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்னால் என்ன, அதில் மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குது, இந்த அப்ளிகேஷன் போட்டால் எத்தனை கோர்ஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் அந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் செக்ஷனில் பார்த்தா மொத்தம் ஒரு 19 கோர்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் இந்த 19 டிகிரி கோர்சஸும் என்ன ஆகுனாக்க உங்களுக்கு கவர் ஆகும். அது 19 கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுனாக்க பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோதெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்டேசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஓடி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்கனாக்க மொத்தம் இந்த 19 கோர்சஸுமே என்ன ஆகுனாக்க கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸ்க்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தாக்க பிஃபார்ம், பிஏ, எஸ்எல்பி அண்ட் ஆப்டோமெட்ரிக் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி ஆர் சுவாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கணும். இது என்னன்னாக்க பிஃபார்ம், பிஏ, எஸ்எல்பி அண்ட் ஆப்டோமெட்ரிக்கு. அது இல்லாமல் மீதி கோர்சஸ்க்கு என்ன படிச்சிருக்கணும், இந்த 4 கோர்சஸ்க்கு மட்டும்தான் இது மீதி மற்ற கோர்சஸ்க்கு இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். கம்பல்சரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி ஆர் சுவாலஜி கம்பல்சரி படிச்சிருந்தா தான் மீதி இருக்கிற கோர்சஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்க அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணுனாக்க இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேனாக்க நம்ம என்ன பண்ணலாம், பிஃபார்மு, பிஏஎஸ்எல்பி, ஆப்டோமெட்ரி பண்ண முடியும். பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன்னா நீங்கள் எல்லா கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். அதே சேம் டைம் பயோமேக்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ண முடியும்னாக்க அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஆன்லைன் சப்மிஷன் ஃபீஸ் எவ்வளோனா 500 rupees என்ன பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. இதே எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஃப்ரீயும் பண்ணியிருக்காங்க. மீதி ஃபார்ம் டி ப்ளஸ் நர்சிங் கோர்சஸ் பற்றின அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பின்னாடி இந்த கோர்சஸ்க்கு நம்ம எப்படி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணாக்க அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.